நமது சேனலில் வரும் தகவல் அனைத்தும் மக்களிடமிருந்து பெறப்பட்டதை தவிர எந்த ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவும் யாரையும் தனிப்பட்ட விதத்தில் இழிவுபடுத்துவதற்காக உருவாக்கப்படவில்லை. இன்னைக்கு தி ஓட்டிங் வாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தான் தொடர போறோம். எபிசோட் 2ல பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா கீதா செந்தில்குமார். போன வீடியோல எப்படி நம்ம சரஸ்வதி விஸ்வநாதன் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி விஸ்வநாதனை பத்தி பார்த்தோமோ, அதே போல இந்த வீடியோல கீதா செந்தில்குமார் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட கணவரான செந்தில்குமாரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செந்தில்குமார் அவர்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா, அவரோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகம், அவரோட தாயார் வந்து பேச்சியம்மாள். ரொம்ப எளிமையான குடும்ப சூழல் தான் இவரோட இதுவும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஒரு மெடிக்கல்ல தான் வேலை செஞ்சுட்டு வராரு. 2001 தான் அவருடைய அரசியல் பயணம் தொடருது. இவரோட அரசியல் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல எந்த ஒரு கட்சி சாராம விளையாட்டு போக்கா பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சின்ன வயசுலயே தேர்தலில் நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஜூலி அப்புறம் இவரோட நண்பர்கள் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து வெறும் 2000 ரூபாய் மட்டும் செலவு பண்ணி முதல்ல சுயேட்சையா நிக்கிறாரு செந்தில்குமார் அவர்கள். இவரை எதிர்த்து நின்ன ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பம்பர சின்னத்துல நின்ன பாபு பாஷா அவர்களிடம் வெறும் 5 ஓட்டு வித்தியாசத்துல அந்த முறை அந்த தேர்தலில் செந்தில்குமார் அவர்கள் தோல்வி அடைகிறாங்க. அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நின்ன சின்னம் வந்து பாத்தீங்கன்னா தென்னைமர சின்னத்துல தான் நிக்கிறாங்க. இந்த தென்னைமர சின்னம் அப்படிங்கிறது மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கடைசியில தென்னைமர சின்னத்துல சுவாரஸ்யத்தை விரிவா சொல்றேன். அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை தான் வச்சிருக்காரு. டீ கடை வச்சு நிறைய பேர்த்திட்ட பழக்கமாகும் போது இவரோட டீ கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் சார்ந்த நிறைய கழக உடன்பிறப்புகள்லாம் அடிக்கடி அந்த கடைக்கு வந்து அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகள்லாம் பேசிப்பாங்க. அப்பொழுது இருந்தே பாத்தீங்கன்னா செந்தில்குமார் அவர்களுக்கு சின்ன அரசியல் ஆசை இருந்தாலும் அந்த டீ கடையே உட்காந்து அவங்களுக்கு கூட நிறைய பழக்கம் எல்லாம் ஏற்பட்டதுனால திமுகலையும் மறுபடியும் இவருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. திமுகவில இணைஞ்சு செயல்பட்டு இருந்த செந்தில்குமார் அவர்கள் 2006 திமுகவின் சார்பா 2வது வார்டுல வேட்பாளராக நிறுத்தப்படுறாங்க. அந்த முறை பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர் வேட்பாளராக நிற்கக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சி சார்பா நிக்கிறாங்க. இந்த முறை கடும் போட்டி மத்தியில கூட செந்தில்குமார் அவர்கள் 160 வாக்குகள் வித்தியாசத்துல அந்த தேர்தலில் வெற்றி பெறாங்க. அந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வது வார்டு பகுதி முஸ்லீம் மக்கள் தான் அதிகமா வசிக்கிறாங்க. ஆனாலும் கூட செந்தில்குமார் அவர்கள் வெற்றி பெறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட அமைதியான குணம் அப்படின்னு சொல்லி இவர் நட்பு வட்டாரங்கள் இன்னும் சொல்றாங்க. 2006 வெற்றி பெற்ற செந்தில்குமார் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் நகர், காமராஜர் சாலை அப்படின்னு ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல எல்லாம் ரொம்ப ரோடெல்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில கூட காங்கிரீட் ரோடு அமைச்சு அந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிளஸ் பெறாரு. செந்தில்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தீவிர முருகர் பக்தர் அப்படிங்கிறதுனால எப்பயுமே பாத்தீங்கன்னா நெத்தியில குங்குமத்தோட தான் இருப்பாரு. ஏன்னா அந்தியூர்ல கிருத்திகை வழிபாட்டு குழு அப்படின்னு ஒரு குழு அமைச்சு ஆன்மீக பயணங்கள் ஆகட்டும், மாதம் கீர்த்திகைக்கு மக்கள் கூட நேரடி தொடர்பு வச்சுட்டு இருந்தாரு. இவரோட பகுதியில முஸ்லீம்கள், துப்புரவு பணியாளர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸும் அரசு ஊழியர்கள் தான் அதிகமா இருக்காங்க. இவருடைய குண அதிசயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா தான் செயல்படுவாரு, யாருக்கிட்டையும் அதிகமா கோவப்பட மாட்டாரு அப்படிங்கிறதுலாம் இவருடைய மிகப்பெரிய பிளஸ்ஸா அரசியல்ல பாக்குறாங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் 2011 உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த உள்ளாட்சி தேர்தலையும் செந்தில்குமார் அவர்கள் திமுக சார்பாக நிற்காங்க, அதிமுக சார்பா வேட்பாளராக இறங்குறாங்க. இந்த காலகட்டத்திலையும் மீண்டும் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரியே செந்தில்குமார் அவர்கள் 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் வார்டு 2ல வெற்றி பெறாரு. 2 முறை திமுக கவுன்சிலரா இருந்தாலும் கூட இவருக்கு திமுகவில எந்த ஒரு பதவியும் கொடுக்கல, ஏன் வார்டுக்குள்ள கூட எந்த ஒரு பதவியும் கொடுக்கல அப்படிங்கிறது இவருடைய ஆதரவாளர்களுடைய கவலையா இருக்கு. 2016 மறுபடியும் தேர்தல் அறிவிக்கிறாங்க. அந்த தேர்தலில் இவர் வேட்புமனு தாக்கல் செய்யறாரு. ஆனா அந்த முறை தேர்தல் நடக்காம அந்த தேர்தல் ரத்தாயிருது. எந்த ஒரு திமுகவில பதவி கொடுக்கல அப்படின்னாலும் மக்களுடைய நேரடிய செயல்பாட்டாளராக செந்தில்குமார் அவர்கள் வளர்ந்துட்டு வராரு. இந்த மாதிரி காலகட்டத்துல மீண்டும் 2022 நடக்கிற தேர்தல் 2வது வார்டு அப்படிங்கிறது லேடிஸ் வார்டு அப்படிங்கிறதுனால இந்த முறை கீதா செந்தில்குமார் அவர்களை களமிறக்கலாக முடிவு பண்றாரு. இந்த முறை போய் இவர் மறுபடியும் திமுகவில சீட்டு கேட்கறாங்க. ஆனால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அதிர்ச்சின்னு பாத்தீங்கன்னா அந்த 2வது வார்டு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒதுக்காம அவங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு ஒதுக்குறாங்க. இந்த களம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவின் சார்பில் காங்கிரஸ் கூட்டணியில வந்து ஒரு முஸ்லீம் வேட்பாளரும், அதிமுகவில அப்படிங்கிறவரும், இவர் வந்து பாத்தீங்கன்னா சுயேட்சை சின்னத்துல தென்னை மரம் எந்த ஒரு சின்னத்துல தோல்வியுற்றாரோ இந்த முறை போட்டிடுறாரு கீதா செந்தில்குமார் அவர்கள். இந்த தேர்தலில் கீதா செந்தில்குமார் அவர்கள் பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா 455. ஆனா இவங்க மத்த கட்சி வேட்பாளருடைய எத்தனை வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்.
75 வாக்குகள் வித்தியாசத்துல எந்த ஒரு சின்னத்துல இவர் முதலா இளைஞனா நின்று தோல்வி விட்டுறாரோ அதே சின்னமான தென்னை மர சின்னத்துல மீண்டும் நின்று இந்த முறை 2022 செந்தில்குமார் அவருடைய மனைவியான கீதா செந்தில்குமார் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறாங்க. ஏன்னா திமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தியும் அதிமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தியும் ஒரு சுயேட்சையா ஒரு மக்களிடமிருந்து ஒரு பெரும் ஆதரவாளராக என்ற செந்தில்குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது அவருடைய கரியர்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த அளவுக்கு மக்கள் வந்து செந்தில்குமார் அவர்களை நம்புறாங்க அப்படின்னு நான் போய் மக்கள்கிட்டயே கேட்கும்போது மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ட்ரைனேஜ்ல பிரச்சனை, திடீர்னு ஒரு ரோட்ல பிரச்சனை, திடீர்னு எந்த பிரச்சனையா இருந்தாலும் போன் பண்ணி கூப்பிட்டு அடுத்த நிமிஷத்தை பண்ணி கொடுத்துருவாருப்பா அப்படின்னு சொன்னதும் ஒரு மெடிக்கல் வச்சு நடத்திட்டு வராரு. அதனால எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அது 2வது வார்டு பகுதிக்குள்ளேயே தான் அந்த மெடிக்கல் இருக்கிறதுனால மக்கள் வந்து அந்த பக்கம் போனாலும் சரி, இல்ல நடக்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனால அந்த மெடிக்கல்லே போய் நேரடியா அவர்கிட்ட உட்காந்து பேசுறாங்க. இவர் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும், ஏன்னா 2வது பகுதியில் வார்டுல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சூர் ஃபுல்லா சிதறி இருக்காங்க. அந்தந்த வீட்டுக்கே போய் அவங்க கிட்ட நேரடியா பேசி வாக்குகளை சேகரித்தால் செந்தில்குமார் அவர்கள். அதனாலேயே இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோல இன்னும் இருக்க 18 வார்டு மெம்பர்களை பத்தி பேசுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை பார்த்து உங்களுக்கு இதுல ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாவோ, இல்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் தெரிஞ்சாவோ, இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் பேசணும் அப்படின்னாவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா குவாலிட்டியான கண்டென்ட்டும் குவாலிட்டியான வீடியோவும் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். இந்த வீதி மிக சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுட்டு இருக்கவும் செந்தில் அவருடைய துணைவியார் மனைவியும் இப்போ 2வது வார்டு கவுன்சிலராக இருக்காங்க. கூப்பிட்டா எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்து குறையை பார்த்து தீர்வு கொடுப்பாரு. கீதா செந்தில்குமார் அவங்க வந்து 2வது வார்டு உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்க எளிமையாக பழகக்கூடிய நபர்கள். மற்ற கட்சி ரீதியாக இல்லாமல் சுயேட்சை நின்று அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. இங்கே வேணுங்கிற தண்ணி வசதி போனோன்னு உடனே குறைய நிவர்த்தி செஞ்சு தந்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் 2வது வார்டில் வந்து குறை நிறைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைகள் சிறிது இருந்தாலும் நிறைகள் அதிகம். எதுனாலும் போய் பார்த்துக்கிறோங்க. நாங்கள் எது சொன்னாலும் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறாருங்க, செஞ்சிடறாரு. எந்த குறையா இருந்தாலும் வந்து செஞ்சு கொடுத்துறாரு. பையன் வந்து எப்போ கூப்பிட்டாலும் எங்கள் பையனாட்டம் எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து நிற்பாப்புல. இது காரை போட்டு கொடுக்க சொன்னோம், எது சொன்னாலுமே வந்து உடனே வந்து எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்குவார். கிணத்து வேலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி உடஞ்சிருந்தது. கிணத்துக்கு 40 வருஷமா இருந்ததுங்க. கிணறுலாம் உடஞ்சது, எல்லாம் சரி பண்ணி வச்சுருந்தாருங்க. இங்கே பெரியார் நகரை பொறுத்தளவுங்க பெரும்பாலும் எந்த வித குறையும் இல்லை. இருந்தாலும் வந்து மெம்பர்ட்டு சொன்னோம்னா அவர் வந்து எதாவது ரெடி பண்ணி கொடுத்துறாரு. இந்த தார் சாலை மட்டும் எங்கள் வீடு குழியாயிடுச்சு. தார் சாலை போட்டங்காட்டி வீடு குழியாயிடுச்சு, டிச்சு குழியாயிடுச்சு. தண்ணி மட்டும் கொஞ்சம் போக மாட்டேங்குது. அது ஒன்று எங்களுக்கு. செந்தில் பற்றி அவர் நல்ல மனுஷன். அதான் சொன்ன உடனே வராருல்ல, அப்புறம் அது வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொன்ன உடனே வந்துடுறாரு. நாங்கள் சொன்னோம்னா உடனே அடுத்த செகண்ட் வந்து நிற்பார். நல்ல ஒரு 2வது வார்டுக்கு எங்களுக்கு கிடைச்ச எங்கள் வீட்டு பிள்ளை செந்தில்.